உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பட்டியலின பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் காவல்துறையினரிடமும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். ஹத்ராஸில் விவசாய வேலைக்காக சென்ற 19 வயதான பட்டியலின இளம்பெண் தாய் மற்றும் சகோதரர் கண்முன்னே 4 பேர் கொண்ட கும்பலால் கடத்தப்பட்டார். பின்னர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்ட அந்த இளம்பெண் சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் 29ஆம் தேதி உயிரிழந்தார். மருத்துவமனையிலிருந்து அந்த பெண்ணின் உடலை கொண்டு சென்ற காவல்துறையினர் பெற்றோர் ஒப்புதலின்றி அவசரமாக மண்ணெண்ணெய் ஊற்றி தகனம் செய்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை கண்டித்து எதிர்க்கட்சிகள் போராடி கொண்டிருக்கும் நிலையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என சட்டம் ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குனர் பிரசாந்த் குமார் தெரிவித்துள்ளார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் பெண் பாலியல் கொடுமை செய்யப்பட்டதாக தெரியவில்லை என்றும் கழுத்தெலும்பு காயங்களால் அவர் உயிரிழந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சாதி சமூக ரீதியாக சிலர் பிரச்சனையை ஏற்படுத்துவதாக காவல்துறை கூடுதல் இயக்குனர் குற்றம் சாட்டினார். ஆனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக உயிரிழந்த பெண் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் பெண்ணின் நாக்கு துண்டிக்கப்பட்டிருந்ததாகவும் பெண்ணின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழுவை அமைத்த அவர் 1 வாரத்துக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் முதற்கட்ட அறிக்கையின் அடிப்படையில் வழக்கை தாமதமாக விசாரணைக்கு ஏற்றது, உடலை அவசரமாக எரித்தது உள்ளிட்ட காரணங்களுக்காக ஹத்ராஸ் காவல் கண்காணிப்பாளர் விக்ராந்த் வீர் உள்பட 5 காவலர்களை இடைநீக்கம் செய்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், பெண்ணின் குடும்பத்தினர் மற்றும் விசாரணை நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும் உண்மை கண்டறியும் நார்கோ பகுப்பாய்வு மற்றும் பாலிகிராப் சோதனை நடத்த உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது.